இந்த வீடியோவில் நம்ம ஹைப்பர்டென்சிவ் டிஸார்டர்ஸ் ஆஃப் ப்ரெக்னென்சியை எப்படி மேனேஜ் பண்ணுறோன்றத பார்க்க போகிறோம். இதில் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, என்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ணணும், சால்ட்டை ரொம்பவே கம்மி பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியுமே கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது நல்லது. விட்டமின் சி, விட்டமின் டி, விட்டமின் இ சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. ஒன்ஸ் ப்ரெக்னென்சி டைமில் ப்ரெஷர் ஹையாக இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணுறப்ப நம்ம லோ டோஸ் ஆஃப் ஆஸ்பிரின் அப்படின்ற ஒரு டேப்லெட் 150 மில்லிகிராம் பர் டே எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இது தவிர இவாலுவேஷன், அதாவது ப்ரெக்னென்சியில் நம்ம ப்ரெஷர் இருக்குன்றப்ப ப்ரெக்னென்சி ரிலேட்டட் ப்ரெஷர் மட்டும்தானா இல்லை வேறு ஆர்கன்ஸை அஃபெக்ட் பண்ணியிருக்கா அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். பேசிக் பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஃபார் நார்மல் ப்ரெக்னென்சி பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட், கிட்னியில் எதுவும் பாதிப்பு இருக்கா, லிவரில் எதுவும் பாதிப்பு இருக்கா, இல்லை வேறு ஆர்கன்ஸில் எதுவும் பாதிப்பு இருக்கா, தட்டணுக்களில் ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கா, இந்த மாதிரி சில எக்ஸ்ட்ரா டெஸ்ட்டுகளை பார்க்க வேண்டியது இருக்குது. இது தவிர யூரின்லேயும் புரோட்டீன் ஆல்பமின் அப்படின்ற புரத சத்து அதிகமாக எக்ஸ்க்ரீட் ஆகுதா அப்படின்றதையும் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ வெறும் ப்ரெஷர் மாற்றங்கள் மட்டும்தான் இருக்குது, ப்ரெஷர் 140/90 இருக்குது, ஒரு 20 வீக்ஸ் ஆஃப் ப்ரெக்னென்சியில் நம்ம டயக்னோசிஸ் பண்ணுறோம் அப்படின்றப்ப அந்த ப்ரெஷர் கண்ட்ரோல்லே நம்ம கொண்டு வரோம் வித் ஓரல் ஆன்டிஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ். பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுற ட்ரக் டேப்லெட் லாபிட்டோலால்னு சொல்கிறது 100 மில்லிகிராம் டோசேஜில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதை டேப்லெட் கொடுத்து நம்ம ப்ரெஷர் கண்ட்ரோல்டாக இருக்குது அப்படின்னா நம்ம அந்த ப்ரெக்னென்சியை ஒரு ஹைரிஸ்க் ப்ரெக்னென்சியாக நம்ம கன்சிடர் பண்ணி மதரையும் ஃபீட்டஸையும் ரெகுலராக மானிட்டர் பண்ணி டேர்ம் ப்ரெக்னென்சி, அதாவது 39 to 40 வீக்ஸ் ப்ரெக்னென்சி வரைக்கும் நம்ம நார்மலாக கொண்டு போய் அப்புறம் டெலிவரி நம்ம அந்த டைம் பிளான் பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த பிபி ஷூட் அப் ஆகுது, சம் பாயிண்ட் ஆஃப் டைமில் அதர் ஆர்கன்ஸ் இன்வால்மெண்ட் இருக்குது, லைக் ஹெட்டேக், இல்லை யூரின் அவுட்புட் சரியாக வரல, இல்லைனா கண் பார்வை மறைக்குது, வயிறு வலி வருது, இந்த மாதிரி மாற்றங்கள் இருந்தால் கண்டிப்பாக ப்ரெஷர் மாற்றம் மட்டும் இல்லை, இதை தாண்டி ப்ரீ எக்லாம்சியான்ற சுச்சுவேஷன் ரைஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த ப்ரீ எக்லாம்சியான்ற மாற்றம் வரும்போது ரொம்ப சிவியராக போச்சுன்னா பிபி 160/110 இந்த வேல்யூவோட அதிகமாக இருக்குது. இது தவிர லிவர் என்சைம்ஸில் மாற்றங்கள் ஏற்படுது, த்ராம்போசைட்டோபீனியான்னு சொல்லக்கூடிய அந்த தட்டணுக்கள் ரொம்ப அளவு குறையுது, ரொம்ப ரத்தம் உறையிற தன்மை அதிகமாக இருக்குது, இந்த மாதிரிலாம் மாற்றங்கள் ஏற்படுது. ஸோ இந்த சேஞ்சஸ்லாம் வர்றப்ப கண்டிப்பாக நம்ம அட்மிட் பண்ணி தான் பார்க்கணும். அட்மிட் பண்ணி நம்ம மதரையும் பேபியும் சீரியல் மானிட்டர் பண்ணுறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், டெர்ஷரி கேர் சென்டர் தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ மதருக்கும் எந்த காம்ப்ளிகேஷன் வேணாலும் எந்த நேரத்துலையும் வரலாம், பேபியும் டெலிவரி பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம், இல்லை பேபிக்கு சில மாற்றங்கள் வரலாம். சில நேரங்களில் இந்த ப்ரெஷர் அதிகமாகும் போது அந்த நஞ்சு கொடி நார்மலாக இருக்க பொசிஷன்லேருந்து விலகிடும். இதை நம்ம அப்ரப்ஷன் ஒரு காம்ப்ளிகேஷன் சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள் வருதா நம்ம மானிட்டர் பண்ணுறதுனால கண்டிப்பாக ஒரு ஹை ரிஸ்க் சென்டரில் நம்ம அட்மிட் பண்ணி பார்க்குறோம். இந்த மாற்றங்கள் வந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியுது, ஓரல் ட்ரக்ஸ், அதாவது ஹைப்பர் டென்ஷனுக்கு உள்ள மெடிசின்ஸால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சால் அப்படியே கொண்டு போகலாம். இல்லை ஓரல் மெடிக்கேஷனில் கண்ட்ரோல் ஆகலைன்னா இன்ட்ராவீனஸாக ஹைட்ரலசின் ஒரு ட்ரக் யூஸ் பண்ணலாம், இல்லை லாபிட்டோலால் டேப்லெட்டாக யூஸ் பண்ணுற ஃபார்மாக ஐவியாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். சில நேரங்களில் ஓரல் நிஃபிடிபின் சொல்லி கூட ஒரு ட்ரக் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் கொடுத்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிவிட்டு பேபியோட வயபிலிட்டி, அதாவது இந்த ஒரு டைம் பீரியட் வரைக்கும் பேபி உள்ளே இருந்தாலும் ஒரு 28 வீக்ஸ்க்கு அப்புறம் பேபியை சேவ் பண்ண முடியும். ஒரு நியூனட்டல் கேர் நல்ல செட்டப் இருக்க ஒரு சென்டரில் நம்ம டெலிவரி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி டெலிவரி பண்ண வேண்டிய சூழ்நிலையில் கூட ஏற்படலாம். எந்த சூழ்நிலையில் டெலிவரி பிளான் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆகலை, இந்த மாதிரி அதர் பாடி சேஞ்சஸ், ஆர்கன் சேஞ்சஸ் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்குது, மதரோட ஜென்ரல் கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆகலை, பிபி கண்ட்ரோல் ஆகலை, சில நேரங்கள் வெட்டு வருது, அதாவது எக்லாம்சியா வந்துருச்சுன்னா கண்டிப்பாக பேபியை டெலிவரி பண்ண வேண்டியது 100% அவசியம். அது எந்த பீரியட் ஆஃப் ப்ரெக்னென்சியாக இருந்தாலும் டெலிவரி பிளான் பண்ணணும். கண்ட்ரோலாக இருந்துகிட்டே இருந்தால் 34 வீக்ஸ்க்கு அப்புறம் நம்ம எலெக்டிவ் டெலிவரி பிளான் பண்ணலாம். வெட்டு அடித்த பிறகு கண்டிப்பாக நம்ம அதுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். சில நேரங்களில் வெட்டடிக்கிறதுக்கு முன்னாலேயே, அந்த எக்லாம்சியான்ற கண்டிஷன் வர்றதுக்கு முன்னாலேயே சில மாற்றங்கள் நம்ம பாடியில் ஏற்படுறதுனால நம்ம அதுக்குள்ளே மைல்டு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரக்கு தான் மெக்னீஷியம் சல்ஃபேட்டுன்னு சொல்லுது. இந்த ட்ரக்கோட லோடிங் டோஸ் நம்ம யாருக்குனாலும் கொடுக்கலாம். ஆனால் ஒரு டோஸ் கொடுத்த பிறகு செகண்ட் டோஸ், தேர்ட் டோஸ் வரும்போது சர்டன் ரிஃப்ளெக்ஸஸை நம்ம மானிட்டர் பண்ணும். ஒன்று ரெஸ்பிரேட்டரி ரேட்,
ரெண்டாவது யூரினோட அவுட்புட், மூணாவது பெட்டர்லார் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மாற்றம். ஸோ இதெல்லாம் மானிட்டர் பண்ணும்போது மெக்னீஷியமோட லெவல் பாடியில் 10 மில்லி ஈக்குவலன்ஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா மெக்னீஷியம் டாக்ஸிசிட்டி ஆகிடும். ஸோ அதனால் வேறு காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். இந்த மாதிரி வந்துச்சுன்னா கால்சியம் குளுக்கோனேட் ஒரு ட்ரக் யூஸ் பண்ண வேண்டியது வரும். இல்லை நம்ம அதை ஸ்டாப் பண்ணுமான்றது திங்க் பண்ணணும். அதனால் எந்த ட்ரக்கு கொடுத்தாலும் அதை வந்து மகப்பேறு மருத்துவரும் அதோட கூட ஆலோசனைக்கு வந்து நம்ம ஃபிசிஷியனோ இல்லைன்னா எமர்ஜென்சி கேர் இன்டென்சிவிஸ்டோட கண்ட்ரோலில் நம்ம பண்ணும் போது அது சேஃபாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக செல்ஃப் மெடிகேஷன் இந்த மாதிரி ஹைப்பர்டென்சிவ் டிஸார்டர்ஸில் நம்ம எடுத்துக்கவே கூடாது. பேபியும் கரெக்டாக மானிட்டர் பண்ணும் போது அந்த பேபிக்கு பெரிய அளவில் காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் நம்ம தடுக்க முடியும். ப்ளஸ் இன்டென்சிவ் நியோனெட்டல் கேர் கிடைக்கிறப்ப பேபியோட ஹெல்த்துக்கும் எதுவும் பாதிப்பு இல்லாமல் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுவோம். டெலிவரி ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ரெக்னென்சிலையும் இந்த மாதிரி வெட்டு வரலாமா, இந்த மாதிரி அபாயகரமாக காம்ப்ளிகேஷன் வரலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரலாம். ஏறக்குறைய 25-30% பெண்களுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரெக்னென்சியில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் செகண்ட் ப்ரெக்னென்சிக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது தவிர 12 வீக்ஸ் ஆஃப் டெலிவரிக்கு அப்புறம் இந்த சேஞ்சஸ்லாம் நார்மலைஸ் ஆயிடுச்சா அப்படின்றது நம்ம மல்டி ஆர்கன் இன்வால்மெண்ட் இருக்கிறதுனால செக் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி சேஞ்சஸ் கண்டினியூஸாக இருந்து அது வந்து ஹைப்பர் டென்ஷனாக மாறிடுச்சுன்னா அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட்டையும் நம்ம எடுத்துக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி ப்ரெஷர் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செகண்ட் ப்ரெக்னென்சிக்கு போகிற முன்னாடி இதை பற்றின உள்ள டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு ப்ரீ ப்ரெக்னென்சி கவுன்சிலிங் ப்ராப்பராக எடுத்துக்கிறது ரொம்பவே நெக்ஸ்ட் ப்ரெக்னென்சி பிளானிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் இன்னொரு உமன் ஹெல்த் ரிலேட்டட் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.